இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுறா துடுப்புகள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியை அடுத்த திணைக்குளம் கடற்கரையில் கடந்த சனிக்கிழமை இரவு ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த செய்யத் அப்துல்லா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவரது சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது செய்யத் அப்துல்லா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் செய்யத் அப்துல்லா கொலை வழக்கில் சந்தேகிக்கப்படும் மண்டபத்தை அடுத்த மரைக்காயர்பட்டினம் கடற்கரை அருகே வசித்து வரும் ஆசிப் என்பவரின் வீட்டிற்கு போலீசார் சென்றனர். ஆனால் ஆசிப் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் பின்புறம் உள்ள கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் அங்கிருந்த குடிசையில் 23 சாக்கு மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மூட்டைகளை போலீசார் சோதனை செய்த போது அதில் 15 மூட்டைகளில் சுறா துடுப்புகளும் 4 மூட்டைகளில் சுக்கு 4 மூட்டைகளில் காலணிகள் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அனைத்து பொருட்களும் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் சுறா துடுப்புகள் 40 லட்சம் ரூபாய், செருப்பு மற்றும் சுக்கு 10 லட்சம் ரூபாய் என மொத்தம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை என போலீசார் தெரிவித்தனர். மேலும் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள ஆசிப்பை போலீசார் தேடி வருகின்றனர்.